தமிழோட இலக்கணத்தை பார்க்க போகிறோம். சரியா? எப்பயுமே என்ன பண்ணணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சிக்கணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது, மந்திரம் ஓதக்கூடாது. மந்திரம் தான் ஓத வச்சுட்டானுங்க நம்மளை. சரியா? மாற்றுங்க. தமிழ் இலக்கணம் முன்னாடி அட்டன் பண்ண கிளாஸ் எடுத்து வச்சுட்டாமா உங்களுக்கு? தமிழ் இலக்கணம் எடுக்கலை, இலக்கிய வரலாறு இருந்தால் எடுத்தேன். அவங்களுக்கு கேட்குறேன். சரி, தமிழ்னா என்னங்க? தமிழ்னா என்ன? அவ்வளோதான், அது ஒரு மொழி. வெரி குட். எதையுமே புரிஞ்சு தான் பயன்படுத்தணும், இல்லைன்னா பயன்படுத்தவே கூடாது. மொழின்னா என்ன? ஆனால் ட்ரை பண்ணுங்கள், சரியாக தப்போ. அப்புறம் நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தப்பாக சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு சரியாக தப்போ ட்ரை பண்ணணும். அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். மொழின்னா என்ன? ட்ரான்ஸ்லேஷன்லாம் எனக்கு வேண்டாம். இங்கிலீஷ் வார்த்தை கம்யூனிகேஷன். மொழிக்கு சரி, லாங்குவேஜா? சரி, வெரி குட். தமிழ்லேயே சொல்லுங்கள், தமிழ்லேயே ட்ரை பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் குட். வேறு தகவலை பரிமாறுறதுக்கான கருவி, அவ்வளோதான் கம்யூனிகேஷனை. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறது தான் கம்யூனிகேஷன். அந்த இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அல்லது உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக பயன்படக்கூடிய மொழி தான் என்னது? கருவி தான் என்னது? மொழி. நாலேஜ் வேறு, மொழி வேறு. என்கிட்ட இருக்கிற நாலேஜை, அறிவை உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா அதுக்கு என்ன வேணும்? மொழி வேண்டும். மொழிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய தகவல், கருத்து, அதை வேற ஒருத்தருக்கு பரிமாற்றம் செய்வதற்கான கருவி. அதானது மொழி. அது எந்த மொழியாக இருக்கலாம், அந்தந்த கிளைமேட்டு, அந்த என்விரான்மெண்ட்டு, அதை பொறுத்து அங்கே ஒரு சத்தத்தை உண்டு பண்ணி உருவாக்குவாங்க. இங்கிலீஷில் சொல்லணும்னா டூல்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன், தட் இஸ் லாங்குவேஜ். சரியா? சரி. மொழி எப்படி ஆரம்பிக்குது? சவுண்டு. அதில் நிறைய மொழி இருக்குது. சிக்னல் கொடுக்கலாம். சரியா? சவுண்டு அதில் ஒரு மொழியில் ஒரு முக்கியமான இது. சவுண்டுனா என்ன? ஃபிசிக்ஸ் படித்தோமா? முன்னாடி அட்டன் பண்ணாதவங்க சொல்லணும், ட்ரை பண்ணணும். தப்பாக கூட சொல்லணும், அப்புறம் கற்றுக்கலாம். மொழியோட அடிப்படையே என்னது? சிக்னல்லாம் கொடுப்பாங்க, அது ஒன்று. இப்போ நம்ம பிரதானமாக இருக்கிறது ஒலி, ஆங்கிலத்தில் சவுண்டு. சவுண்டுன்னா என்னம்மா? ஏதாவது தெரிஞ்சது சொல்லுங்கள். சவுண்டு எப்படி உருவாகுது? எப்படி உருவாகுதுல? சவுண்டுன்னா என்ன? மனோகர் தெரியல, பரவாயில்ல. நீங்கள் சொல்லலாம், அட்டன் பண்ணவங்க. பொருளோட இப்போ இந்த டேபிள் நிறைய மாலிகுல்னால் ஆணுச்சு. எங்கே இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் போய் நிற்கணும். ஆற்றல், பருப்பொருள், இதில் இருந்தால் எல்லாமே போய் நிற்கும். இந்த பொருள் நிறைய பருப்பொருள்னால் ஆணுச்சு. சரியா? இப்போ நான் தட்டுறேன், சவுண்டு கேட்குது அவங்க காதுக்கு. அது எப்படி உருவானது சார் அப்படின்னா, நான் தட்டும் பொழுது என்னோடய கையில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், கையில் மாலிகுலாக இருக்குது, செல் இருக்குது சார், நீங்கள் செல்லுக்குள்ளே மாலிகுல் இருக்கும். சரியா? பருப்பொருள். அதுவும் இந்த டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய பருப்பொருளும் என்ன ஆகும்னா அதிரும். சரியா? அதுதான் சவுண்டாக நம்ம காதில் கேட்கும். அப்போ சவுண்டு, ஒலின்னா என்ன அர்த்தம்? பொருளோட அதிர்வு, அதுதான் ஒலி. ஃபிசிக்ஸில் பார்ப்போம், டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். சரியா? அப்படி நான் ஒலியை எழுப்புறது மூலிமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு பரிமாறுறேன். அதானது மொழி. அடுத்தது அப்படி ஒரு மொழி தான் அது. உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழி இருக்குது. இந்தியாவிலேயே 1000 சில்லற மொழி இருக்குன்றான். ஓகேவா? அது மாதிரி உலகத்தில் எப்படி ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 மொழியாவது இருக்கும். அதில் ஒரு மொழி தான் இது தமிழ் மொழி. அதோட பெருமையெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, அந்த மொழியோட இலக்கணத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இலக்கணம்னா என்ன சார்?
கிராமர், டிரான்ஸ்லேஷன் நானே பண்ணிடுறேன். இலக்கணம் அப்படின்னா என்ன? தமிழ் மொழிக்கான இலக்கணத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இலக்கணம் இங்கிலீஷில் கிராமர், எப்படி எப்படி உச்சரிக்கணும், அதாவது ரூல், ஒரு மொழிக்கான ரூல்ஸு. அந்த எழுத்தை எப்படி தான் உச்சரிக்கணும், இவ்வளோ நேரம் உச்சரிக்கணும், இந்த எழுத்து கூட இந்த எழுத்து வரலாம், இந்த எழுத்து கூட இந்த எழுத்து வர தேவையில்லை அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். சரியா? அந்த ரூலுக்கு பேர் தான் என்னது? இலக்கணம். விதி, மொழிக்கான விதி. வாழ்க்கைக்கு விதி இருக்குல்ல, அது மாதிரி விதினா அந்த தலை விதி இல்லை, அந்த விதி இல்லை, எப்படி வாழணுங்கிறது. புரியுதா? மொழியை முறைப்படுத்துவதற்கான விதிகள் இருக்கும். அந்த விதியை பற்றி படிக்கிறது, அந்த விதியை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதான் வந்து என்னது? மொழிக்கான இலக்கணம். நம்ம தமிழோட இலக்கணத்தை கற்றுக்க போகிறோம். இலக்கணம் உடனே வந்துடுமா? ஃபஸ்ட் நம்மளாம் விலங்குகள், அதை மனசில் வச்சுக்கணும். மனசுனா பெரிய ஆள்லாம் கிடையாது. நம்ம விலங்குகள் கொஞ்சம் கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்குற திறன்றதுனால நம்ம மனுஷனாக மாறிடுவோம். நம்ம மனுஷனாக மாறினதுக்கு அடிப்படையே என்னது? கேள்வி கேட்குறது, கொஸ்டின் பண்ணுறது. கொஸ்டின்னா அடுத்தவனை போய் இடக்கு முடக்க கேட்குறது இல்லை. இப்படின்னா என்ன? அடா, சூரியன் காலையில் வருது, சாயந்தரம் மறையுது, அது ஏன் வருது, அது ஏன் அதுலேருந்து ஒளி வருது, பூமினா என்ன, மண்ணுனா என்ன, நம்மனா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறோம்ல, அது கேள்வி கேட்டதோட விளைவு தான் பதில் கிடச்சிது. அப்போ இயற்கையை புரிஞ்சுக்கிட்டோம். அந்த இயற்கையை நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறோம். செல்ஃபோன் பேசுகிறோமா? சும்மா வந்துருச்சா? பூமானு வந்துருச்சா? கேள்வி கேட்டான். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்லாம் கண்டுபிடிச்சான். இயற்கையில் இருக்கிறது அது, நம்மளாம் எதுவுமே தயாரிக்கலை. விதி பார்த்தோம்ல, நம்மளால் என்ன பண்ண முடியாது எதையும். ஒரு பொருளையும் சரி, ஆற்றலும் சரி, மேட்டரும் சரி, எனர்ஜியும் சரி, எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. அது இருக்கிறது இருக்கும், நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? என்ன தமிழ் எடுத்துக்கிட்டு இருக்கிற நீ பாட்டில் சயின்ஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கலாம். மொழி தெரிஞ்சாதான் மற்றது கற்றுக்கலாம். சரியா? மற்ற ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க என்ன ஆகும்? மொழி வளர்ந்துக்கிட்டே போகும். என்ன சார், ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க மொழி வளருமா? வளராதா? வளரும். நீ ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சின்னா அதுக்கு ஒரு வார்த்தை டிஃபைன் பண்ணணும்ல. அப்போ என்ன ஆகும்? மொழி வளரும். நீ புதுசாக ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க மொழி வளர்ந்துக்கிட்டே போகும். அந்த மொழியை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாக்கா அந்த மொழியில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் நீ கற்றுக்கலாம். புரிஞ்சுதா? அதனால தான் இந்தியை படிக்க அது தேவையில்லைம்மா. அதில் ஒன்றுமே கிடையாது, அதில் எதுவுமே கண்டுபிடிக்கல. நிறைய பேர் கோச்சிக்கல, அஞ்சு தெரிஞ்சவங்களாம். அதான் உண்மை, அதில் ஒன்றுமே இருக்காது. அது கற்றுக்குட்டியில் நிறையா மொழியிலேருந்து பொறுக்கி போட்டு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கானுங்க. அது இயற்கையான மொழியே கிடையாது. நீ இந்தியை கற்றுக்கிட்ட இப்போ தமிழ் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பேசிக்கெலாம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வார்த்தையை பார்த்தோன்னா உனக்கு அர்த்தம் தெரியும். ஹிந்தி அப்படி தெரியாது. ஓகேவா? சரி. அப்போ புதுசாக கண்டுபிடிக்க மொழி வளரும். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்பான்? கையாமேனு குரங்கு நாயெல்லாம் கற்றுதில்ல, அது மாதிரி கத்திக்கிட்டு இருந்திருப்போம். அப்புறம் கேள்வி கேட்டு என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி உச்சரித்தா இதை குறிக்கும். மரம், அம்மா அப்படின்னா பெத்தவளை குறிக்கும். சரியா? மரம் அப்படின்னா அந்த உயரமானதை குறிக்கும். செடி, கொடி, இது மாதிரி டிஃபைன் பண்ணி எடுத்தோடனே இலக்கணம் வராது. ரொம்ப நாள் அந்த மொழியை பேசிகிட்டே இருந்திருக்கணும். அப்புறம் அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கணும். அப்புறம் தான் இலக்கணம் உருவாகும். தமிழ் இலக்கணம் எப்போ உருவானுச்சு? முதல் தமிழ் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். அகத்தியெல்லாம் சொல்லிடாதீங்க. அகத்தியன்னு ஒன்று இல்லவே இல்லை. அகத்தியர்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, பொய். தொல்காப்பியத்தில் அகத்தியர், அவரோட சீடர் தொல்காப்பியன் அப்படின்னு. தொல்காப்பியத்தில் ஒரு இடத்துல கூட அகத்தியம்னு வார்த்தையே கிடையாது. இது இவனுங்களாம் உருவாக்கணும். சரியா? சரி. 2000 வருஷம் அதோட காலம் சொல்கிறான். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மொழிக்கு இலக்கணம் இருந்திருக்கு அப்படின்னா அந்த மொழி எப்போ தோண்டியிருக்கணும்? அதுக்கு முன்னாடி எப்போயே தோண்டியிருக்கு. அதில் நிறையா விஷயம் இருக்குது தமிழில். அப்போவே என்ன பண்ணியிருக்கான் நம்ம பார்ப்போம். மரத்தோட இலை இருக்குல்லையே, அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் முளைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பேர்.
நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பேர், கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு பேர். அதேமாதிரி இலையிலே வெரைட்டி இருக்குது, சருகுமா, தாளுமா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. நிறையா வெரைட்டி ஆஃப் இலைக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம். அப்போ அந்தளவுக்கு என்ன இருக்குது, அவ்வளோ வார்த்தை இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்தளவுக்கு அறிவியல் பூர்வமாக அப்போ நம்ம முன்னோர்கள் சிந்திச்சிருக்கான், கேள்வி கேட்டிருக்கான். அதனால தான் அந்த வார்த்தை உருவாயிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை வார்த்தை இருந்திருக்கு. அப்போ பாருங்கள். அப்புறம் நடுவில் ஏன் கட்டாயிருச்சு நம்ம மொழி வளர்ச்சி? நடுவில் ஒரு உறுப்பு உள்ளே பூந்துச்சு, உங்களெல்லாம் சிந்திக்க விடாமல் பண்ணிச்சு. ஏன்னா சிந்திச்சுன்னா என்ன பண்ணுவேன், அவன் சொகுசு வாழ்க்கை வாழ முடியாது. அதனால் ஆகமோன்னா உன் தலை விதின்னா சரியா, உனக்கு அவ்வளோதான் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி படிக்க விடாமல் எல்லாத்தையும் தடுத்தான். அதனால் என்ன ஆயிடுச்சு, சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டு கண்டுபிடிப்பெல்லாம் நிறுத்தப்பட்டு. அதுக்கப்புறம் அது வரலாறில் பார்ப்போம். சரியா? சரி. எந்த காலத்துக்கு அப்புறம்? வட இந்தியாவில் வேத காலம், நம்ம ஊரில் இப்போது இடைக்கால இந்தியா. இடைக்கால இந்தியாவில் அப்போ தான் இடைக்கால இந்தியா, குப்தர்கள் காலம் வச்சுக்கோங்க வட இந்தியாவில். அப்போ கலப்புரர் காலம் அப்படி வச்சுக்கலாம். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். இப்போ மொழிக்கு போகலாமா? அப்போ மொழிங்கிறது என்னது? ஒரு கருவி. எதுக்கான கருவி? சிந்தனைகளையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்வதற்கான கருவி. கொஷின் இது கேட்டிருக்கான் டிஎன்பிசியில். நம்ம சும்மா பேசுகிறதால அங்கே கொஷினாக வந்துடும். பார்த்துக்கோங்க, ஸ்டேட் போர்டில். அது புரிஞ்சு வச்சுன்னா ஆன்சர் போட்டுடலாம். ஃபேக்ட் இதிலேருந்து வந்துடும், கான்செப்ட்லாம் நம்ம பேசுகிறதுலேருந்து வந்துடும் எல்லாமே. சரி, தமிழ் மொழிக்கான இலக்கணம். முதல் இலக்கண நூல் எது? அது ஃபேக்ட்டு. தமிழ் மொழியில் முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். எழுதியவர் யார்? தொல்காப்பியர். சரியா? சரி. தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். எழுத்துனா என்ன சார்? ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக தான் யூஸ் பண்ணணும் டெஃபினிஷனோட. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் எழுத்து. ஏ அப்படின்னு சொல்கிறான்ல, அதான் சொல்கிறாங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும். ஏ, ஆ, இ, உ இதெல்லாம் எழுத்து. சரியா? ஒளினா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ஒளி. இன்னொரு லீ இருக்குது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம். மூணையும் பார்த்து வச்சுக்கோங்க. வித்தியாசம், பொருள் வித்தியாசம் கேட்பான். சவுண்டு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வேறு வேறு. இது வந்து என்னது? வெளிச்சம், அந்த ஒளி, லைட்டு. இந்த ஒளிக்கு என்ன அர்த்தம்? முடிச்சு கட்டுறது. ஆமாம், முடிச்சு கட்டுறது. சீக்கிரம் முடிச்சு கட்டிடுவார். திரும்பவும் மீண்டும் அந்த கதையெல்லாம் வரப்போகுது, அதுக்கு தான் சொல்கிறாரு இப்படியே. அடுத்தது அந்த ஒளி. ஒளி வடிவமாக எழுப்பப்படுதல். ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுத்து தான். சரியா? ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டே இருந்திருப்பான், அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்போ நம்ம நேராக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே இந்த இடத்துல குகையில் இருக்கேன். ஃபஸ்ட்டு குகையில் தான் நான் வாழ்ந்தானுங்க மனிதர்கள். நான் போயிடுவேன், எனக்கு பின்னாடி இன்னொருத்தன் வருவான், என் ஃப்ரெண்டோ என் ஃபேமிலி யாரோ வருவாங்க. அவங்களுக்கு நான் எதாவது சொல்லிட்டு போகணும். அப்போ என்ன வேணும்? நான் இல்லாட்டியும் நான் என்ன நினைக்கிறேனோ அவனுக்கு தெரியணும். அப்போ தான் என்ன உருவாக்குறான்? எழுத்து உருவாக்குறான். செவுத்தில் கிரிக்கிட்டு போவான். அப்போ எனக்கு பின்னாடி வர என்னோடய ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ அதை பார்த்து, ஓ இவன் இதுதான் சொல்கிறான், அந்த இடத்துக்கு வர சொல்கிறான், அங்கே வேட்டையாடிட்டு இருக்கான் அப்படின்னு குகையில் எழுதுகிறான். அப்படி உருவானது தானே இது எழுத்து. அப்புறம் குகை கல்வெட்டில் அந்த மாதிரி கல்லுலலாம் கிறுக்குனதெல்லாம் போக அப்புறம் போக என்னாச்சு, ஓலைச்சுவடியில் எழுதிறான். அதுக்கப்புறம் தான் துணியில் வருது. அதுக்கு முன்னாடி, துணிக்கு முன்னாடி இது அந்த தோலெல்லாம் இருக்குல்ல, வேட்டையாடி சாப்பிட்ட விலங்குகளோட தோல், அதை பதப்படுத்தி அதில் எழுதுகிறான். அப்புறம் துணி, அப்புறம் தான் பேப்பர் கடைசியாக. இப்போ என்னாச்சு, பேப்பர் இல்லை, என்னது டிஜிட்டல். ஏன் டிஜிட்டல்னு சொல்கிறாங்க? ஏன் டிஜிட்டல்னு சொல்கிறாங்க? யோசிச்சு வைங்க, நாளைக்கு பேசுவோம். சரி, எழுத்துனா என்ன சார்? ஒளி வடிவமாக எழுப்பப்படுதல், வரி வடிவமாக எழுதப்படுதல். நான் இல்லாதப்பையும் உனக்கு கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்காக என்ன பண்ணுறேன், வரி வடிவமாக எழுதுகிறேன். வரி வரியாக தானே இருக்கு எல்லாம், அதான் எழுத்து.
மொத்தம் தமிழ் இலக்கணங்கள் 5ஆக பிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போவோம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். சரியா? இலையை நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அது மாதிரி அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இயல்பு, இலை இருக்குது, துளிர்க்குது, வளருது, ஆயுசு முடிஞ்சுட்டா கீழே கொட்டிடுது. சரியா? அந்த மாதிரி ஒவ்வொன்றா உற்று கவனிக்கிறான். ஏன் விழுகுது, ஏன் வளருது, எப்படி வளருது, எல்லாத்தையும். அப்போ ஒவ்வொன்றுக்கு என்ன வேணும்? அதை குறிக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை உருவாக்கணும். வளருது அப்படின்னா என்னது? அங்கே ஒரு செயல் நடக்குது, சின்னதாக இருந்து பெருசாகிட்டே வருது, அதுக்கு ஒரு வார்த்தையை உருவாக்குறான். அது மாதிரி கீழே விழுகுது, விழுதல், அதை உற்று நோக்குறான், அதுக்கு ஒரு வார்த்தையை உருவாக்குறான். அப்போ எந்த அளவுக்கு வார்த்தை இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மொழியில் விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம், அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ப்ராப்பராக அதை புரிஞ்சு கற்றுக்கிட்டோன்னா நம்ம அறிவாளி ஆயிடலாம். அதனால தான் சொல்லுவேன், நீ தாய்மொழியில் படிக்கிறதுனால தாய்மொழிலாம் வளராது, அதெல்லாம் நீ வளர்க்க வேண்டாம். அது இருந்தான்னா அதுக்கு உயிரே கிடையாது, எதுவும் ஒன்றுமே கிடையாது, அது உயிர் இல்லாத ஒன்று. அந்த மொழியை நீ ப்ராப்பராக புரிஞ்சு கற்றுக்கிட்டனா அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அறிவு எல்லாம் அந்த மொழியில் இருக்கும். அந்த வார்த்தையை எதை வச்சு உருவாக்கியிருப்பான்? இங்கே உள்ள கிளைமேட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் அதை உருவாக்கி வச்சுருப்பான். இங்கே இருக்கக்கூடிய ஜாகிரஃபி, இங்கே இருக்கக்கூடிய பண்பாடு, அதுக்கான வார்த்தையை தான் அங்கே உருவாக்கி வச்சுருப்பான். அப்போ நீ அதை புரிஞ்சு படிச்சுட்டே போனீங்கன்னா ஆகும், அந்த விஷயம்லாம் நீ கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டா யாருக்கு நல்லது? நமக்கு நல்லது. இதை ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். படிப்பு, கல்வினா என்ன அர்த்தம்? படிக்காதவங்க போய் பார்த்துருங்க. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபஸ்ட் லெசன் எடுத்திருப்பேன், கல்வினா என்னன்ட்டு. யூடியூப்பில் இருக்கும். பார்த்துட்டிங்களா கவின்? இல்லையா? போய் பாருங்கள் முதல்ல. மனோகர் பார்த்தீங்களா? முதல்ல அதை பாருங்கள். படிப்புனா என்னென்னு தெரிஞ்சு, சைக்கிள்னால் என்னென்னு தெரியாமல் சைக்கிள் எடுத்து ஓட்டினா என்ன ஆகும்? மோதி விழுந்து கை காலெலாம் உடச்சிக்கிட்டு அடுத்தவனுக்கு சேதம் தான் வந்தோம். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். படிப்புனா என்னென்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 4 வார்த்தையை கொடுப்பான், மனப்பாடம் பண்ணி அங்கே போய் வாந்தி எடுக்கிற மந்திரம் வந்துடுறது, அதுக்கு பேர் படிப்பு இல்லை. சரியா? போய் பாருங்கள் அது முதல்ல. சரி. உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். சத்தம் எழுப்புறது, இந்த மாதிரி எழுப்புனோம்னா இந்த மாதிரி அர்த்தம். சரியா? வரி வடிவத்தில் எழுதும் பொழுது இன்னும் இலக்கணம்னா அது அடுத்த லெவலுக்கு போகுது. மொழியை எவ்வாறு பேச வேண்டும், எழுத வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறையிலே அதானது ரூல்ஸ், இலக்கணம். தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகை இருக்குது? 5 வகை. தொல்காப்பியத்திலே இருக்குது 5 வகையான இலக்கணம். எழுத்து இலக்கணம், எழுத்துனா என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கு இலக்கணம் பார்ப்போம். எத்தனை வகையான எழுத்து இருக்குது? முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துனா எது, சார்பு எழுத்துனா என்னென்ன, ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கலாம். அதில் இருந்து கொஸ்டின் வரும். அதேமாதிரி தமிழில் 100 கொஸ்டின் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி சார் நான் யூபிஎஸ்சி சார் தமிழ் எனக்கு எதுக்கு சார்னு நினைக்காதீங்க. அங்கே நீ மெயின்ஸில் தமிழ் பேப்பர் பாஸ் ஆனால் தான் உன்னோட மற்ற பேப்பரை திருத்துவான், பார்த்துக்கோங்க. சரியா? தமிழ், இன்னொரு லாங்குவேஜ் ஏதோ ஒன்று, இங்கிலீஷோ ஏதோ ஒன்று எடுத்துருக்கணும். ஒரு இந்தியன் லாங்குவேஜ், ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ். தமிழ் பாஸ் ஆனால் தான் அது கிளியரே பண்ண முடியும். தமிழ் பாஸ் ஆகணுன்னா ரொம்ப பெருசாலாம் கேட்க மாட்டான். இந்த மாதிரி எழுத்து பிழை நீக்கி எழுது, பேராகிராஃப் கொடுத்து எழுதுறது, அதில் ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துட்டு பேராவை எழுதுறது, அதுக்கெலாம் என்ன வேணும்? எழுத்து பிழை இல்லாமல் இருக்கணும். அதுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். அதனால தான் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் உட்கார சொல்கிறதுங்க தமிழ் கிளாஸில். சரியா? நீ எல்லா நாலேஜெலாம் வளர்த்துக்கிட்ட, தமிழில் நீ பாஸ் ஆகலைன்னா முடிஞ்சு போச்சு. உன்னோட அடுத்த மெயின்ஸ் பேப்பர் எதையும் தொடவே மாட்டான். சரியா? ஆமாம். எழுத்து இலக்கணம். அது இல்லாமல் தாய்மொழியே தெரிலனா அவன் என்னத்துக்கு இருக்குது? அதுவும் நம்ம தாய்மொழியோட இதே வேறு பயங்கரமானது. அவ்வளோ விஷயம் கிடக்கு, பொக்கிஷம் அது. நீ தமிழ் படிக்கணுன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் தமிழ் படிக்க முடியும். அவ்வளோ விஷயம் இருக்காது. சரியா? பார்ப்போம், பார்ப்போம். எழுத்துனா என்ன சார்? என்னது எழுத்துனா? ஒளியா எழுப்பப்படுதல், வரியா எழுதப்படுதல். சரியா? எழுத்து இலக்கணம். அடுத்து சொல் இலக்கணம். எழுத்தெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிரும்? சொல்லு மாறும். எழுத்து சேரணும்னு அவசியம் இல்லை. சொல்லுக்கு டெஃபனிஷன் சொல்கிறேன் பாருங்க. சொல் அப்படின்னா ஒரு எழுத்து தனித்து நின்றோ. புரியுதா? தனித்தன என்ன அர்த்தம்? ஒரே எழுத்து மட்டும் இருந்து
ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது, அதுதான் சொல். சரியா? ஆ ஓர் எழுத்து பொருள் தருமா? ஆனா இல்லையா? ஆகுன்னு பொருள் இருக்கு. ஓர் எழுத்து ஒரு மொழின்னு ஒரு பாடமே இருக்குது, பார்ப்போம். ஆனால் எதை குறிக்கும்? பசுவை குறிக்கும். கோ அரசனை குறிக்கும். அது மாதிரி அப்போ ஒரு எழுத்து தனித்தும் பொருள் தரலாம். அதேமாரி ஈ எதை குறிக்கும்? தெரியலையா? மொக்கிதுன்னு சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப யோசிக்காதம்மா. இங்கே நீ படிக்கிறது எல்லாமே உன்னை சுற்றிலும் இருக்கும். குழந்தைத்தனமாக இருங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேள்வி கேளுங்க, வந்துடும் ஆன்சர். சரியா? படிப்புனா அது ஏன்னா அது ஒரு மாயை உருவாக்கிட்டானுங்க. படிப்புனா இவனுக்கு தான் வரும். அது ஒரு குரூப் மட்டும் அவன் மட்டும் வச்சுருந்தான் அந்த படிப்பை. அதனால் யாரையும் உள்ளே விடலை. அவன் வீட்டு பெண்களை கூட உள்ளே விடலை. அதெல்லாம் உனக்கெல்லாம் வராது, எனக்கு மட்டும் தான் அப்படின்னு. ஏன்னா ஒரு உயர்ந்த இதை தக்க வச்சுக்கிறதுக்காக. அதனால் அப்படியே படிப்புனா வேறு, வாழ்க்கைனா வேறன்னு அப்படியே பிரித்து வச்சுட்டானுங்க. அது தப்பு, மாற்றிக்கங்க. எல்லாம் எங்கே இருக்கும்? படிப்புனா என்னது? உன்னை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சுக்கிறது. சொல். அதே மாதிரி இலக்கணம் சொல்லா பொருள் தருதா? எத்தனை எழுத்து இருக்குது? நிறைய எழுத்து இருக்குது. அதான் அது ஒவ்வொரு எழுத்து தனித்து நின்றோம். அதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆ, கோ, ஈ இதெல்லாம் ஒரு எழுத்து பொருள் தருது. பல எழுத்து சேர்ந்து இலக்கணம். சரியா? எனப்படும், வேண்டும், அதெல்லாம் பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருது. அதுக்கு பேர் தான் என்னது? சொல்லோட வகையெல்லாம் பார்ப்போம். எழுத்து அதோட வகைகள்லாம் பார்ப்போம். அடுத்து பொருள் இலக்கணம். இது வேறு எந்த மொழியிலுமே இல்லைன்றானுங்க. பொருள் இலக்கணம். வாழ்க்கைனா என்ன? அறப்பொருள், புறப்பொருள், வீரம். சரியா? அப்புறம் ஒரு இலக்கியம் இருந்துச்சுன்னா அதோட கருப்பொருள், யாரை பற்றி பேசுது அந்த புத்தகம், அதுக்கெல்லாம் இலக்கணம் கொடுக்குறான். யார்? தமிழில் இவனே கொடுத்துட்டான். யார்? தொல்காப்பியரை கொடுத்துட்டு போயிட்டான். பொருள் இலக்கணம் படித்து பாருங்கள். மக்களின் வாழ்வியல் ஒழுக்கங்களையும். திருக்குறள் என்ன பேசுது? எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி தருது. உணர்வுகளையும், ஃபீலிங்ஸ் எப்போ எப்படி இருக்கும். சரியா? அடுத்தது இலக்கியங்களின் கருப்பொருளையும் உணர்வையும் சொல்லுது. எப்படி வாழணும்னு சொல்லுது, உணர்வு எப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லுது. படிச்சிருப்பீங்க நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப. தலைவன் தலைவி இருப்பாங்க. தலைவன் பொருள் ஈட்டுறதுக்காக வெளியில் போயிருப்பான். அப்போ தலைவியோட உணர்வுகள் எப்படி இருக்குன்னு தலைவி யார்கிட்ட பேசுவா? தோழிக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் அதேமாரி தலைவனை கூட அவ்வளோவா பேசியிருக்க மாட்டான். தலைவதி தான் பேசியிருப்பாங்க தமிழ் இலக்கியம். சரி, உணர்வுகளையும் இலக்கிய கருப்பொருளையும். ஒரு நூல் இருக்குனாக்கா அந்த நூல் எதை பற்றி பேசுது? சரியா? அறநானூறுலாம் எதை பற்றி பேசுது? சரி, அகநானூறு எதை பற்றி பேசுது? அகம்னா உள்ளன்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறது, 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தை அங்கே சொல்லுவாங்க. காதலன் காலத்திலே அவங்களுடைய விஷயத்தை பற்றி இருக்கும். புறநானூறு வீட்டுக்கு வெளியில் வீரம், கொடை, அதை பற்றிலாம் அங்கே பேசுவாங்க. சரியா? அந்த மாதிரி இலக்கியனுடைய கருப்பொருள் அதை பற்றி இதில் இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க. எதில்? பொருள் இலக்கணத்தில். இதை நம்ம படிக்க போகிறதில்ல. இலக்கியங்கள் படிக்கும் பொழுது அது என்ன வகை அப்படிலாம் பார்த்துக்கலாம். அடுத்து யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம்னா ஒன்றும் கிடையாது. செய்யுள்னு சொல்லுவாங்களா? செய்யுள்னா ஒன்றும் இல்லை, கவிதை தான் செய்யுள். கவிதைன்னா என்னங்க? பாட்டெல்லாம் பாடுறானுங்கள, மெல்லினமேன்னு பாட்டெல்லாம் வருதா? அது இசையை சேர்த்துனோம்னா பாடல்ன்றோம். சேர்த்தாமல் அதுக்கு முன்னாடி கவிஞர் எழுதுகிறான்ல, அதுதான் செய்யுள் அல்லது கவிதைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழில் செய்யுள் எழுதணும்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல் படி தான் எழுதணும். 150 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே அதை தான் கதை. தமிழில் நீ கவிதை எழுதுகிற அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கணத்துப்படி தான் நம்ம எழுத முடியும். சரியா? அப்படி கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் இருக்குல்லையே, அதுக்கு பேர் தான் அது யாப்பு இலக்கணம்.
யாப்பு என்பது மரபு முறையில், மரபுனா ரொம்ப காலமாக நம்ம பின்பற்றிட்டு வர்றது. செய்யுள் அல்லது பாடல் எல்லாம் ஒன்று தான். கவிதை அல்லது கவிதை இயற்றுவதற்குரிய விதிகளையும் அதன் உறுப்புகளையும், என்னென்ன உறுப்பு இருக்கணும், எழுத்து, அசை, சீர் அதெல்லாம் வரும் இல்லையா, யாப்பு உறுப்புகள்னு படிச்சுருக்கோம். அதைத்தான் சொல்கிறாங்க. அதுபடி தான் எழுதணும். அது இப்போலாம் மாறிடுச்சு. யாப்பு இலக்கணத்தை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. அதுதான் புது கவிதை. புது கவிதைக்கு என்ன கிடையாது, இந்த இலக்கணத்தெல்லாம் பின்பற்ற வேணாம், உனக்கு பிடிச்ச மாதிரி எழுத வேண்டியது தான். பாரதியார் இவங்களாம் எழுதியிருப்பாங்க. அது விளக்கும் இலக்கணமாகும். யாத்தல் அப்படின்னா என்ன அர்த்தமாமா, கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். எழுத்துக்களையும் சொற்களையும் சேர்த்து அந்த கவிதையை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்னது, யாப்பிலக்கணம். சரியா? சரி. செய்யறக்குரிய உறுப்புகளை முறையாக, யாப்பு உறுப்பு இருக்கு இல்லையா, எத்தனை உறுப்பு இருக்குது யாப்பில்? 6 5 6? சரி பார்ப்போம். முறையாக கொண்டு சொற்களை ஒன்றோடு ஒன்று பிணைத்து கட்டுதல். எதை? சொற்களை. யாப்புனா கட்டுதல்னு அர்த்தம். சொற்களை சேர்த்து தான் என்ன பண்ண முடியும், கவிதை எழுத முடியும். ஸோ அதுக்கான இலக்கணம். அதனால தான் அதுக்கு பேர் என்னது, யாப்பு இலக்கணம். பொருளோட புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாது. அடுத்தது முடிஞ்சா அணி இலக்கணம். அணினா அழகு, நகைன்னு வச்சுக்கோங்க. அணினா அணிகலன். அணிகலன் நகை இருக்கு இல்லையா, நகை எதுக்கு போடுறோம்? நகை போடலன்னா செத்து போயிடுவோமா? நகை போடலன்னா பசி எடுக்குமா? எதுக்கு நகை போடுறோம்? அழகுக்கு. நம்மளே அழகு தான், சரியா? அழகுக்கு அழகு சேர்க்கறது. அது மாதிரி கவிதைக்கு அந்த இடத்துல அழகு சேர்க்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணுவாங்க. தேவையில்ல, நார்மலாக விட்டாவே அதுக்கு பொருள் தெரிஞ்சிடும். இப்போ நகை போடாமல் வந்தனாக்கா நான் என்ன பேய் மாரி இருப்பேனா என்ன? இல்லை தானே, மனுஷன்தான். இருந்தாலும் நகை போட்டால் என்னது, அழகு சேர்த்துறது. அது மாதிரி கவிதை நல்லா தான் இருக்கும், எழுதிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கணும், அடுத்தவனுக்கு ரசிக்கிறமாக இருக்கணுங்கிறதுக்கு என்ன பாங்க, ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணுவாங்க. அதை எப்படிலாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இலக்கணத்தில் சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்படி தமிழோட இலக்கணத்தை எத்தனையாக பிரிக்கிறாங்க? 5 வகையாக பிரிக்கிறாங்க. யார்? தொல்காப்பியரே பிரித்து வச்சுட்டு போயிட்டார். எழுத்துனா என்ன அர்த்தம்? ஒலியை எழுப்புதல், ஆ இ உ. ஓகேவா? அடுத்தது அல்லது வரி வடிவத்தில் எழுதப்படுதல். சரியா? அதான் எழுத்து. அடுத்து சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை வந்து மொழின்னு அர்த்தம். சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? மொழியும் சொல்லலாம். சொல்லுன்னா என்ன? சேர்ந்து வந்து பொருள் தரணும். பொருள் தரலைன்னா அதுக்கு என்ன கிடையாது, சொல்லு கிடையாது. அது வந்து என்ன ஆயிரும், எழுத்தா நிற்கும். கீ அப்படின்னு வருது, ஒரு எழுத்து ஒரு மொழியில் வருதா, கீ வராது. இப்போ கீ என்ன கிடையாது, சொல்லு கிடையாது, அது எழுத்து தான். சரியா? சரி. அடுத்தது பொருள் இலக்கணம். வாழ்க்கைக்கான இலக்கணத்தை பற்றி சொல்கிறது, அறம் பொருள் இதை பற்றிலாம் பேசுகிறது. சரியா? அப்புறம் ஒரு இலக்கியத்தினுடைய கருப்பொருளை பற்றி பேசுகிறது. வேறு எந்த மொழியிலையுமே இது இல்லைன்றான். சரியா? திருக்குறள் என்ன நூல்? அறநூலா? அறநூல், வாழ்க்கை அறத்தை பற்றி பேசுகிறது. சரி. அடுத்து யாப்பு இலக்கணம். யாப்புன்னா என்ன அர்த்தம்? கோர்த்தல். எதை கோர்த்துக்கிறாங்க? வார்த்தையை கோர்க்குறாங்க. எதுக்கு வார்த்தையை கோர்க்குறாங்க? செய்யுளுக்கு, கவிதைக்கு. இது இப்படி தான் கோர்க்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. சரியா? ரைட். அடுத்து அணி இலக்கணம். அந்த செய்யுளுக்கு அழகு சேர்க்கறதுக்காக எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். எழுத்தை பற்றி பேசியாச்சு. தமிழில் எழுத்தை 2 மேஜராக 2 வகையாக பிரிப்பாங்க. சரியா? என்னென்ன? வெரி குட். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். முதல், அதுதான் முதல், அது எந்த எழுத்துலேருந்து வரல, அதனால் அது முதல் எழுத்து. அடுத்தது சார்பு எழுத்து, வேறு எழுத்துக்களை சார்ந்து வரும். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கா? மனப்பாடம் பண்ணணுமா? இப்படி மேஜராக 2ஆக பிரிப்பாங்க.
முதல் எழுத்துக்கள் எது எது சார் அப்படின்னாக்கா உயிர் எழுத்து, மெய் எழுத்து. வேறு எதுவும் இருக்கா? முதல் எழுத்து ஆயுத எழுத்து முதல் எழுத்தா சார்பு எழுத்தா? முதல் எழுத்து வராது. சரியா? சார்பு எழுத்து. சரி, உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துனா என்ன சார்? உயிருக்கு எது அடிப்படை? காற்று. சரியா? உடலோட எந்த சப்போர்ட் இல்லாமல் நம்ம தொண்டையிலேருந்து காற்று வெளிப்படுது, அப்போ அந்த எழுத்துக்கள் உருவாகும். சரியா? அதெல்லாம் உயிர் எழுத்துக்கள். ஆ ஆ இ ஈ. உதட்ட என்ன பண்ணுறோம்? விரிக்கிறது, குவிக்கிறது, வாயை திறக்கிறது. இந்த 3 செயல் இருந்தால் போதும். வேறு எந்த உறுப்போட சப்போர்ட்டும் தேவையில்லை. சரியா? காற்று வெளியே வருது, அதனால் உருவாகுது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? உயிர் எழுத்துக்கள். மொத்தம் எத்தனை இருக்குது? 12. சரியா? சரி. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிர் எழுத்துக்கள். அதேமாதிரி சவுண்டு எங்கே உருவாகுது என்னென்னு ஃபிசிக்ஸில் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஃபிசிக்ஸில் வரும், பார்ப்போம். உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. எழுத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஒலி அப்படின்னு சொல்லலாம். வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், 3 செயல் போதும். சரியா? மொத்தம் எத்தனை எழுத்து? 12. ஆ முதல் அவ் வரை உயிர் எழுத்துக்கள் எனப்படும். உயிர் ஒலிகள் அப்படின்னே சொல்லலாம். கவின் புரியுதா? மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். அப்படியே இனிமேல் அப்ளை பண்ணணும். நீ எங்கே எழுதுனாலும் சரி, அந்த வார்த்தையை உச்சரித்தாலும் சரி, இதுக்கு என்ன இங்கே படித்ததெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. திரும்ப புக் எடுத்து படிக்க வேண்டாம். சார் எக்ஸாம் புக் எடுத்து படிக்கிறேன், அந்த கதையெல்லாம் அங்கே வேண்டாம். புரிஞ்சுருந்தீங்கன்னா அது எப்போயா இருந்தாலும் ஆன்சர் வரப்போகுது. அவ்வளோதான். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கும் கால அளவு உண்டு. கால அளவுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? மாத்திரைம்பாங்க. அப்போல்லாம் மாத்திரைலாம் கிடையாது, மருந்து. இப்போ தான் மாத்திரைன்னு வச்சுருக்கோம் பேர். மாத்திரைன்னா என்ன அர்த்தம்? எழுத்தை உச்சரிப்பதற்கான கால அளவு. எவ்வளோ காலம் எடுத்துக்குது அப்படின்னு. 1 மாத்திரை, 2 மாத்திரை, ஓகேவா? நார்மலாக 2 தான் இருக்குது. ஒரு சில இடத்துல நம்ம சொல்லில் சேர்ந்து வரும் பொழுது ஒரு சில எழுத்தோட உச்சரிப்பு குறையும் அல்லது இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அரை மாத்திரையாக 1 மாத்திரை அரை மாத்திரையாக குறையும், 2 மாத்திரை 1 மாத்திரையாக குறையும். சரியா? குன்றி ஒலித்தல்னு வரும், அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் சார்பு எழுத்தில் வரும், பார்ப்போம். அது மாதிரி உயிர் எழுத்துக்களை அது உச்சரிக்கக்கூடிய காலத்தை வச்சு 2ஆக பிரிப்பாங்க, 2 வகையாக பிரிப்பாங்க. அது உச்சரிக்கிறதுக்கு கண் இமைக்கும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம், அவ்வளோதான் எடுத்துக்கிச்சு. அப்படின்னாக்கா கண் இமைக்கு நேரம், கை நொடிக்கு நேரம். ஒரே ஒரு கண் இமைக்கு நேரத்தில் அந்த எழுத்தை உச்சரிச்சிட்ட அப்படின்னாக்கா அந்த எழுத்துக்கு பேர் என்னது? குறில் எழுத்து. சரியா? 2 கண் இமைக்கிறதுக்கு 2 நேரம் அல்லது 2 நொடி எடுத்துக்கிச்சு அப்படின்னாக்கா அந்த எழுத்து எப்படிப்பட்ட எழுத்து? நெடில் எழுத்து. தெரியும் எல்லாத்துக்கும். சரியா? சரி. ஆ என்ன எழுத்து? ஆ நெடில். இ இ நெடில். உ ஊ. நானே தப்பாக தான் உச்சரிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏ புரியல். ஏ ஐ ஓ ஓ ஔ நெடில். குறியில் மொத்தம் எத்தனை இருக்குது? குறியில் எழுத்து 5. ஓகேவா? நெடில் எழுத்து எத்தனை? 7. 1 2 3 4 5 6 7. நெடில் இல்லாத எழுத்து எது எது? சரி, குறியில் இல்லாத எழுத்துக்கள் எது எது? ஐயும் அவ்வும். நெடில் இல்லாத எழுத்து எதை வேணாலும் கேட்பா, பின்னாடி இந்த வார்த்தையிலையும் யூஸ் பண்ணுவாங்க இலக்கணத்திலேயே. சரியா? ஐயும் அவ்வும் குறியில் இல்லாத எழுத்துக்கள். ஓகேவா? அடுத்து போகலாமா? சரி.
இது குழந்தைங்களுக்காக படம்லாம் போட்டிருக்காங்க. மாத்திரை. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்குவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. ஓகேவா? குறியலுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ஒரு மாத்திரை. நெடிலுக்கு எல்லாம் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் அப்படியே அப்ளை பண்ணணும். எங்கேயா யூஸ் பண்ணியிருக்கோம் லைஃப்பில்? ஸ்கூலில் படித்ததை அப்படி இருக்கக்கூடாது. லைஃபுக்கு தான் கற்றுக்கிறோமே. அதனால் இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்படி லைஃபாக மாறிடும். அதுக்கு பக்கத்தில் தப்பாக பேசுவாங்க, அவங்கள போய் கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க. உங்களை கண்டா அப்புறம் எரிஞ்சு விழுவானுங்க. நீங்கள் கற்றுக்கங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க கேட்டால் கற்றுக் கொடுங்க. சரியா? அவங்க ஏற்றுக்குவாங்க. இந்த முத்துன முங்கிலாம் ஏற்றுக்காது. ஈகோ பிடிச்சி அப்படியே அலைவோம், அதனால் ஏற்றுக்காது. அடுத்து மெய் எழுத்துக்கள். மெய் என்னென்ன அர்த்தம்? உடல். இந்த எழுத்துக்களை நாம் உச்சரிக்கணுன்னாக்கா உடல் உறுப்புகளோட அழுத்தம் தேவை அல்லது உதவி தேவை. சரியா? அதனால தான் இந்த எழுத்துக்களுக்கு பேர் என்னது? மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. எது சார்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு. நாக்கெல்லாம் தேவையா? இக்கு. பல்லு நாக்கெல்லாம் ஒட்டணும், அப்போ தான் வரும். இங்கே நாக்கு வேலை செய்யணும், இல்லைனா வராது, அந்த எழுத்து வராது. இட்டு, இன்னு எல்லாத்துக்கும் பாருங்கள். உடல் உறுப்புகள் நாக்கோ உதடு ஒட்டுறது அந்த மாதிரி. சரியா? தாடை இவங்கெல்லாம் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆனால் மட்டும்தான் இந்த எழுத்துக்கள்லாம் வரும். அதனால தான் அவங்களுக்கு பேர் என்னது? மெய் எழுத்துக்கள். இன்னு, இத்து, இன்னு, இப்பு, இம்மு, இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. மொத்தம் எத்தனை? 18. இவங்க தாங்க என்னது? முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் ரெண்டாக பிரிங்க. என்னென்ன? 12 உயிர் எழுத்துக்கள், 18 மெய் எழுத்துக்கள். அவ்வளோதான். உயிர் எழுத்துக்களை 2 குரூப்பாக பிரித்தோமா? எப்படி? குறியில் நெடில்னு. ஒலிக்கக்கூடிய கால அளவை பொறுத்து. குறியில் எத்தனை எழுத்துக்கள்? 5. நெடில் 7 எழுத்துக்கள், 12. அது மாதிரி இவங்களை பிரிக்கிறாங்க. யாரை? மெய் எழுத்துக்களை குறிக்கிறாங்க. சரியா? எங்கேருந்து அது உருவாகுது அதை பொறுத்து அப்படி வச்சுக்கோங்க. எங்கேருந்து உருவாகிறது, அதேமாரி அதோட சாஃப்ட்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு வல்லினம் அப்படிம்பாங்க. வல்லினம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த அதேமாரி இந்த மெய் எழுத்துக்கள் எல்லாமே ஒலிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலம் எவ்வளவு? அரை மாத்திரை. கை சொடக்கு போடுறது பாதி டைம் தான். கண் பாதி சிமிட்டு அதுக்குள்ளே முடிச்சிடணும். இக்கு. சரியா? இஞ்சி, இச்சு, அந்த மாதிரி. ஓகே. பட் அது எங்கேருந்து உருவாகுது, சரியா, அப்படின்ற அடிப்படையில் 3ஆக பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். சரியா? வல்லினம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இக்கு நெஞ்சிலேருந்து உருவாகும். இக்கு எப்படி எழுதிக்கலாம்? கசடா தவற சொல்லி கொடுத்துருப்பாங்க, புள்ளி வச்சுருங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். பின்னாடி இலக்கணம் போக போக இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த வார்த்தையை வச்சு நம்ம அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸி. இதை தனியாகவும் அந்த டாப்பிக்கு தனியாகவும் பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டம். ஓகேவா? அடுத்தது அதேமாதிரி மெல்லினம். இது ஃபஸ்ட்டில் இருக்கும். சரியா? மெல்லினம் 3ஆவது இடத்துல, 2க்கு நடுவில் இடையினம். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? இது லைட்டாக இருக்கும், இது மீடியமாக இருக்கும். அப்படி வச்சுக்கோங்க. மெல்லினம். சரி, இடையினம் மீடியமாக இருக்கும். உச்சரிக்கிற இடமும் மாறும். அடுத்து மெல்லினம். ஞாமண்ண எங்கே வருது? எங்கே உருவாகுது? யாரோட அழுத்தம்? மூக்கு. சரியா? மெல்லினம். ஞாமண்ண.
இடையினம் யாரால வாழால எங்கே கழுத்து இடையில் அந்த மாதிரி வச்சுக்கணும். யாரால வாழால எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 6 6 6 3 6 எவ்வளவு? 18. இந்த 18 என்னது? மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்னால் என்ன? உடம்போட சப்போர்ட்டு வேணும். ஓகேவா? வல்லினம் எங்கே உருவாகும்? யாரோட சப்போர்ட்டு? மார்பு. மெல்லினம் மூக்கு. இடையினம் கழுத்து சப்போர்ட். இந்த மெய்யெழுத்துக்கள் சரி மெய்யெழுத்துக்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? கால அளவு அரை மாத்திரை. உயிர் மெய் வார்த்தையில் அர்த்தம் இருக்கு பாருங்கள். உயிர் மெய். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் அது உயிர் மெய். சரியா? இது உயிரெழுத்து, இது மெய்யெழுத்து. இது ரெண்டும் சேர்ந்து உருவானா அதுக்கு பேர் தான் அது உயிர் மெய் எழுத்து. இப்போ கா எப்படி சார் உருவானுச்சு? பட் உயிர் மெய் எழுத்துமோ ஃபஸ்ட்டு உச்சரிக்கிறது மெய் எழுத்து, அப்புறம் உயிர் எழுத்து வரணும். ஓகேவா? இக்கு கூட்டல் ஆ கா. பிரித்தெழுது சேர்த்தெழுதெல்லாம் இலக்கணத்தில் வரும். சரியா? இது புரிஞ்சிருந்துன்னா அங்கே ஈஸி. இன்னும் பின்னாடி நிறைய இலக்கணம் வரும், அது எல்லாத்துக்கும் இதெல்லாம் புரிஞ்சிருந்துன்னா அங்கே ஈஸி. இதை விட்டுட்டேன் அப்படின்னா அங்கே புரியாது. பார்த்துக்கோங்க. அப்போ கா எப்படி வந்துச்சு? இக்கு கூட்டல் ஆ, அதான் கா. கா எப்படி வந்துச்சு? இது எடுத்துக்கோ. இக்கு மெய் எழுத்து, ஆ இது எடுத்துக்கோ உயிர் எழுத்து. பருப்பொருள். பருப்பொருளுக்குள்ளே ஆற்றல் ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உயிர். அதுதான் பருப்பொருள் தானே ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் உயிர் கிடைக்கும். அது மாதிரி அப்போ மெய் எழுத்து ஃபஸ்ட்டு, பருப்பொருள். சரியா? உயிர் எழுத்து அப்புறம். அப்படி வச்சுக்கோங்க. கீ அப்படின்னா என்ன அர்த்தம்? இக்கு கூட்டல் இ, கீ. இக்கு கூட்டல் இ, ஊ. இக்கு கூட்டல் ஊ, கூ. இக்கு கூட்டல் ஊ. தே என்னவா இருக்கும்? இக்கு கூட்டல் இத்து கூட்டல் ஏ. ஏ போட்டால் நான் தே, அந்த மாதிரி. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள். அப்போ இந்த 12 18 சேர்ந்தது மல்டிப்ளிகேஷன் மேக்ஸு. 18 × 12 எவ்வளவு? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 12 ஒவ்வொரு இந்த 18 கூடி சேர்த்து எழுதணும். ஓகேவா? என்ன வரும்? 216. உயிர் எழுத்து எத்தனை வந்திருக்கு? 12. மெய் எழுத்து இது வரைக்கும் டோட்டலாக எத்தனை வந்திருக்கு? 246. இன்னொரு எழுத்து சேர்த்திக்கங்க. என்னது? ஆயுத எழுத்து. அது வந்துட்டு முதல் எழுத்து கிடையாது, சார்பு எழுத்து. உயிர் மெய்யும் சார்பு எழுத்து. ஏன் உயிர் மெய் சார்பு எழுத்து? உயிரும் மெய்யும் சேர்ந்து வர்றதுனால அது சார்பு எழுத்து. அதே மாதிரி அக்கும் சார்பு எழுத்து தான். சரியா? ஆ கூட்டல் இக்கு, அக்கு. சரியா? அதுவும் என்னது? சார்பு எழுத்து தான். இப்போ நாம் பார்த்ததில் 2 சார்பு எழுத்து பார்த்துருக்கோம், 2 முதல் எழுத்து பார்த்துருக்கோம். எது 2 முதல் எழுத்து? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும். சார்பு எழுத்து என்னென்னு பார்த்துருக்கோம்? உயிர் மெய்யும் ஆயுதமும். ஓகேவா? சரி. உயிர் எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறோம்? குறில் நெடில். மெய் எழுத்துக்களை வல்லினம் மெல்லினம் இடையினம். ஓகேவா? சரி. குறில் உச்சரிக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ஒரு மாத்திரை. நெடில் உச்சரிக்க ஓகே. மெய் எழுத்து உச்சரிக்க அரை மாத்திரை. சரியா? குட். மெய் எழுத்துக்கள் 18, உயிர் எழுத்துக்கள் 12 சேருவதால் 216 உயிர் மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. எப்படின்னு போட்டிருக்காங்க. இவு கூட அவு சேர்ந்தானே ஆயிரும். வேலை அப்படின்னு படிக்கக்கூடாது. என்னது? வவு. வவு. பாரு. மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர் மெய் குறில் தோன்றுகிறது. அவு குறிலா நெடிலா?
நெடில் தானே வரணும். இதுவுமே நெடில். சரி, இதில் இது குறியில் எது எது சொல்லுங்கள் பாப்போம். இக்கு கூட்டல் இது குறியில், இப்போ ஏ குறியில், இது ரெண்டும் குறில். ஓகேவா? அப்போது இதை எப்படி சொல்லணும்னா உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு மெய் எழுத்து, குறில், உயிர் எழுத்து. ஸோ அதை நம்ம எப்படி உச்சரிக்கணும், எப்படி சொல்லணும்? உயிர்மெய் குறில். சரியா? அதே ஒரு மெய் எழுத்து, ஒரு நெடில் உயிர் எழுத்து சேர்ந்துச்சுன்னா இந்த எக்ஸாம்பிள் இது ஐ, உயிர் எழுத்து நெடில். ஸோ இதை எப்படி சொல்லணும்? அதேமாதிரி அவ்வு, உயிர் எழுத்து நெடில். அப்போது மெய், உயிர்மெய், நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி, உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் அதிகமாக இருக்குமா, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அதிகமாக இருக்குமா? உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் தான். ஏன்? நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. வெரி குட். ஆயுத எழுத்து, உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கு தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அக்கு என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒழுக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. பட் இது சார்பு எழுத்து. சரியா? கூட்டல் இக்கு சேர்ந்து வரமோ இருக்கும் சார்பு எழுத்து. முடிஞ்சிருச்சா பாடம்? உயிர் எழுத்தில் தொடங்க 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிர் எழுத்தில் தொடங்கணும், 2 மாத்திரை அளவுள்ள சொல். அப்படின்னா என்ன இருக்கணும்? 2 எழுத்து எப்படி இருக்கணும்? குறியிலாக இருக்கணும். எது எது? உயிர் எழுத்தில் தொடங்கணுமாம்மா. அது சொல்லாமா? அடுத்தது ஓகே. 2 மாத்திரை அளவில் ஓர் எழுத்து சொல். டீ சொல்லலாம். வெரி குட். ஈ சொல்லலாம். ஓகேவா? குட். ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல். அஃது. அதை இப்போ நம்ம அந்த இடத்துல அது யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ அதுன்னு சொல்லிட்டோம். அது ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்? அப்படி தான் சொல்லணும். இது ஒரு மாத்திரை, இது ஒரு மாத்திரை, இது அரை மாத்திரை. அஃது, இஃது அதெல்லாம் ஓகே. இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இது நீங்கள் ஸ்ட்ராங் ஆக தான் பின்னாடி வர இலக்கணம்லாம் ஈஸியாகும். இது நீங்கள் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா அங்கே இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது புரியாது. புரியுதா மனோகர்? இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது ஈஸி. அதேமாதிரி இது கிராமர் மாதிரி தான். சாரி, கிராமர்ன்றேன், ஆப்டிடியூட் ரீசனிங் மாதிரி தான். மேக்ஸோட பேசிக் கான்செப்ட்லாம் புரிஞ்சிங்கன்னா என்ன பண்ணலாம்? முடிச்சவங்களுக்கு தெரியும், பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம். பேசிக் கான்செப்ட் புரியலை அப்படின்னா என்ன ஆகும்? உட்காந்து ஃபார்முலாவை எடுத்து எழுதி அதை அடித்து பிடிச்சி நோட்டெல்லாம் கிழிச்சு அப்புறமெல்லாம் போகிறதுக்குள்ளே எனர்ஜியெலாம் வேஸ்ட் ஆகி கடைசியில் 30 கொஸ்டின் விட்டுட்டு வந்துடுவோம். சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும். இதெல்லாம் புரிஞ்சிட்டே வந்தீங்கன்னா அங்கே ஈஸி. எல்லாம் அங்கே வந்து தடுமாறுவேன். அதனால் புரிஞ்சுக்கங்க. புரியாத வந்து கேளுங்க. நாளைக்கு டெஸ்ட் இருக்கும்.